என்ன விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கம்பெனி டீட்டெயில்ஸ், 2வது கிட் டீட்டெயில்ஸ், இன்கம் பிளான். இவ்வளோதான் சொல்லப் போறோம். சரிங்களா? அவங்க மனசுல பதியிறது என்ன பதியும் அப்படின்னா, நீங்க குடுக்குற எல்லா விஷயமே ஸ்லைட்ல இருக்கிற 33 பக்கத்தையும் வந்து விடாம புடிச்சு ஒவ்வொரு ஸ்லைடுக்கு 5 நிமிஷம். அப்போ 33 ஸ்லைடுக்கு என்ன ஆச்சு? அதுவே 1 1/2 மணி நேரம் ஆகும். பயப்புள்ள வந்து ஹோம் மீட்டிங்லயே பாதி பேர் தூங்கிருவாங்க. 1 to 1 பிரசன்டேஷன்ல "அடப்பா உட்டா போதும்டா எப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணு பயந்துகிட்டு ஐடி போட்டு அவன் கண்லயே படாம போயிடுவான். இல்ல ஃபோன் காலே எடுக்காம போயிடுவான். இல்லன்னா நான் வீட்டுக்கு போய் சொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கூட போற அளவுக்கு இருக்காது. அப்படி வந்து வெக்ஸ் ஆயி வந்து போற அளவுக்கு அவனுக்கு வந்து பிரசன்டேஷன திணிச்சிறக்கூடாது. ஷார்ட் அண்ட் கிரிஸ்பா இருக்கணும். அவன் அவன் வந்து இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வரான், இல்ல வீட்ல வந்து உட்கார்றான், இல்ல பிஓஎம்ல வந்து உட்கார்றான்னா, அவனுக்கு ஏதோ ஒரு தேடுதல் இருக்கு. அந்த தேடுதல் வந்து கரெக்ட்டா பாயிண்ட் வச்சு அடிச்சோம் அப்படின்னா, அவன் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்துடலாம். சரிங்களா? அந்த விஷயத்த மட்டும் நீங்க புடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவனுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் குடுக்குறத விட, இது என்ன பிசினஸ் அப்படின்னு ஷார்ட் அண்ட் கிரிஸ்பா குடுத்துடணும். ஸோ 3 விஷயம் தான். கம்பெனி டீட்டெயில்ஸ், கிட் டீட்டெயில்ஸ், இன்கம் பிளான். இப்போ கம்பெனி டீட்டெயில்ஸ். கம்பெனி கிரியேட் என்னெல்லாம் வந்து கவர் பண்ணணும்னு பாத்துங்களேன். கம்பெனியோட நேம் accessindia.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். இது வந்து Amazon, Flipkart மாரி ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஆப், இந்தியன் ஆப். இதோட எம்டி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்துல்குமார் சார் அண்ட் சிஇஓ பாபு சார். 2018ல ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 5.5 வருஷத்த கடந்துட்டு இருக்கோம். அண்ட் வெறும் 4 ப்ராடக்ட் வச்சு லான்ச் பண்ண ஆப்ல இப்ப 4000 ப்ராடக்ட் இருக்கு. இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான். வெளிய வாங்குறத விட ரேட் கம்மியான பிரைஸ்லயும் கிடைக்குது. அண்ட் இது வந்து சர்டிஃபைடு கம்பெனி, ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு கம்பெனி அண்ட் இன்கார்ப்பரேட் சர்டிஃபிகேட்டும் இருக்கு. 12 பேர் ஃபவுண்டர் டைரக்டரால ஆரம்பிச்ச கம்பெனி இப்ப கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கஸ்டமர்னால இன்னமும் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இதுல எல்லாமே மார்க்கெட்ல விக்கக்கூடிய பிராண்டட் ப்ராடக்ட்ஸ். பாத்தீங்கன்னா வித்தின் 1 மினிட்ல நான் கம்பெனி டீட்டெயில்ஸே முடிச்சுட்டேன். இத நீங்க பொறுமையா சொன்னா கூட 5 நிமிஷத்துல சொல்லிடலாம். இத தவிர நீங்க வேற எதுவுமே கவர் பண்ண தேவையில்ல. இவ்வளவுதான் கம்பெனி டீட்டெயில்ஸே. ஒரே நிமிஷத்துல நான் கம்பெனி டீட்டெயில்ஸே முடிச்சுட்டேன். இவ்வளவுதான் இருக்கும். இது இவ்வளோ பாயிண்ட் சொன்னேன்ல, அவனுக்கு என்ன ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னா, ஓகே இது வந்து ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஆப். ஒரு 5 வருஷத்துல கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. இந்தியன் பேஸ்டு கம்பெனி தான். அதுவும் இல்லாம வெளிய கூட அதே ப்ராடக்ட் தான் அப்படின்றது தான் ரெஜிஸ்டர் ஆகும். வேற எதுவுமே அவனுக்கு ரெஜிஸ்டர் ஆகாது. எம்டி பேரு, சிஇஓ பேரு, கம்பெனியோட பேரு, எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதெல்லாம் அவனுக்கு ரெஜிஸ்டரே ஆகாது. அவனுக்கு ரெஜிஸ்டர் ஆகுது என்னது, ஓகே இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஆப் கம்பெனி. இதுல எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கும். இது எல்லாமே பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் ஓகே. ஆனா கம்பெனி சர்டிஃபைடு கம்பெனி இவ்வளவுதான் அவனுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். முடிஞ்சதா? கம்பெனி டீட்டெயில்ஸ்ல இவ்வளவுதான் கவர் பண்ணணும். அடுத்தது என்னது? அடுத்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட் டீட்டெயில்ஸ். கிட் டீட்டெயில்ஸ்ல 12 கிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவன போட்டு சாவடிக்கக்கூடாது தேவையில்லாத கிட்டெல்லாம். சூஸ் பண்றதே 3 கிட்டு தான். சரிங்களா? 3 கிட்டு தான் சூஸ் பண்ணணும். பிரைம் மெம்பர்னா என்னன்னு சொல்லிறணும். நான் எப்பவுமே ஒரு ஒரு உதாரணம் சொல்லுவேன். அந்த காலத்துலலாம் வந்து ரெகுலரா நம்ம ஒரு கடையில போய் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம மாசம் மாசம் வாங்கும்போது அந்த அண்ணாச்சி நம்மளுக்கு வந்து என்ன ஆஃபர் குடுப்பாரு? "ஏன்க்கா வர்றீங்க? நீங்க அண்ணன்கிட்ட லிஸ்ட் குடுத்து அனுப்புங்க. நான் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு அனுப்புறேன். ஏன்னா மாசம் மாசம் வாங்குறீங்க. நீங்க இது வாங்குறதுக்கு இது வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அதிகமா கிடைக்குமே." இந்த மாரி விஷயங்கள்லாம் குடுப்பாங்க. அது காலப்போக்குல அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. பிரைம் மெம்பர் சொல்லிட்டு. ரெகுலரா வாங்குறவங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் குடுப்பாங்க. இங்க நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, பெனிஃபிட் இவ்வளோ தான் இருக்கு. ஃப்ரீ ஹோம் டெலிவரி. லைஃப் டைம் மெம்பர்ஷிப் ஃப்ரீயா குடுக்குறாங்க. இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் டிஸ்கவுண்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம நம்மளுக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் குடுக்குறாங்க. அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம 2 to 5 இயர்ஸ் நம்ம சின்சியரா பண்றது மூலமா, நமக்கு ஒரு பாசிவ் இன்கமும் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இவ்வளவுதான். ஓகே. இங்க வந்து நீங்க வந்து பே பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு தடவ தான் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. என்ன பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்டின்னா, என்கிட்ட 12 கிட் இருக்கு. 12 கிட்ட நான் சொல்லல. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த கிட்ட மட்டும் தான் நான் உனக்கு சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் கிட் வந்து பார்த்தீங்கன்னா, கிராசரி கிட். ரூ. 6,200 குடுத்தீங்கன்னா, ரூ. 3,300க்கு கிராசரி கிடைக்கும். 43 ஐட்டம் 23 கிலோ உள்ள பாக்ஸ் உங்க வீட்டுக்கு வந்துருது. சரிங்களா? ஃபுட் பேட்ச். ஃபுட் பேட்ச்னா நம்மளுடைய பிளட்ல இருக்கிற டாக்ஸின டீடாக்சின் பண்ணும். அத பத்தின வீடியோ உனக்கு அனுப்புறேன். அப்புறம் வேணா பார்த்துக்கோ. ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். அதுக்கப்புறம் ரூ. 3,200க்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடைக்கும். இந்த டிஸ்கவுண்ட் கூப்பன வச்சு மந்த்லி நீ டிஸ்கவுண்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். குடுக்குற காச விட அதிகமான ப்ராடக்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன் வரதுனால உனக்கு எந்தவித லாஸுமே கிடையாது. உங்களுக்கு லாஸ் இருந்துச்சு அப்டின்னா என்கிட்ட சொல்லுங்க அப்டின்னு சொல்லலாம். சரிங்களா? இங்க ப்ராடக்ட்க்கு நீங்க கேரண்டி குடுக்கலாம். கட்டுற மணிக்கு தான் நாம கேரண்டி குடுக்கக்கூடாது. சரிங்களா? நீ குடு உன் காச நான் திருப்பி தரேன் அப்படின்னு தான் கேரண்டி குடுக்கக்கூடாது. ஆனா கட்டுற காசுக்கு உனக்கு தரமான பொருள் வரும்னு சொல்லிட்டு நீங்க ஓப்பனா கேரண்டி குடுக்கலாம். நல்லா இல்லன்னா நானே வாங்கிக்கிறேன்னு கூட நீங்க தைரியமா சொல்லலாம். அடுத்தது ரூ. 4,700 நாப்கின் கிட். 7 பேக் நாப்கின் ஒரு பேக்ல 10 பீசஸ் இருக்கும். அதோட வொர்த் பார்த்தீங்கன்னா ரூ. 150.
2 பேட்ச் வரும், ஃபுட் பேட்ச் வரும். அதோட வொர்த் ரூ. 2400. டிஸ்கவுண்ட் கூப்பன் ரூ. 2100. முடிஞ்சது. இந்த நாப்கின் பத்தி உனக்கு தெரியணும் அப்படின்னா, இது ஆர்கானிக் நாப்கின் லேடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இத பத்தின வீடியோ அனுப்புறேன். உன் வீட்ல இருக்கிற லேடீஸ்க்கு உனக்கு நல்லது பண்ணணும்னு தோணுச்சுன்னா, இந்த நாப்கின் கிட்ட வாங்கி குடு. என் வீட்ல இருக்கிறவங்களுக்கு வாங்கி குடுத்து, நான் நல்ல பேர் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஒரு புதிர போட்டுடலாம். அந்த வீடியோவ கண்டிப்பா பார்க்க வச்சிரலாம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கார்மெண்ட் கிட். ஸோ கார்மெண்ட் கிட்ல ரூ. 2000க்கு உனக்கு புடிச்ச ட்ரெஸ்ஸ நீ என்ன பண்ணலாம்? ஆப்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து உனக்கு ஃபுட் பேட்ச் கிடைக்குது. அண்ட் கட்டுற அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான டிஸ்கவுண்ட் கூப்பனும் கிடைக்குது. நீ இந்த கிட் எத சூஸ் பண்ணாலும், நீ என்ன குடுக்குறியோ, அத விட அதிகமான ப்ராடக்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன் தான் வருது. அவ்வளோதான். கிட் டீட்டெயில்ஸ்ல 5 நிமிஷத்துல நான் முடிச்சுட்டேன். சரிங்களா? பிரைம் மெம்பர்ஷிப்னா என்ன? 3 கிட்டு அவ்வளவுதான். குடுக்குற காசுக்கு இப்ப இவ்ளோ சொல்லியிருந்தா உனக்கு என்னன்னா, ஓகே. இங்க வந்து நம்மளுக்கு வந்து லைஃப் டைம் டெலிவரி ஃப்ரீயா வேணும்னா, எதனா பொருள் வாங்க சொல்றான். மளிகை சாமான் வாங்க சொல்றான். அவ்வளோதான். ஒரு தடவ வாங்க சொல்றான். ரூ. 6,200 பே சொல்றான். அந்த ரூ. 6,200 வராது. ரூ. 6,000க்கு வாங்க சொல்றான்னு தான் உன் மைண்டுல ஏறும். சரிங்களா? ஸோ ரூ. 6,000 குடுத்தா பொருள் வருது. இவ்வளோதான் உனக்கு சேரும். இது சேர்ந்தாலே போதும். நம்ம அங்க சக்சஸ் ஆயிட்டோம்னு அர்த்தம். கிட் டீட்டெயில்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இன்கம் பிளான். இதெல்லாம் நீ எடுத்து உனக்கு பொருள் நல்லா இருக்கு அப்படின்ற விஷயத்த உன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலீஸ்ல ஒரு 2 பேருக்கு நீ ஷேர் பண்ண போற. அதுவும் நீ பண்ண போறது கிடையாது. கூடவே இருந்து நான் சொல்றதுக்கு நான் இருக்க போறேன். நீ சொல்ல வேண்டியதெல்லாம் நம்பிக்கையான பிசினஸ் என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு, நம்பிக்கைன்ற வேர்ட மட்டும் தான் யூஸ் பண்ணி 2 பேர கூப்பிட போற. அப்படின்ற ஒரு என்ன பண்ணும்? அவங்களுக்கு கைட் பண்ணும். கைட் பண்ணும்போது அந்த 2 பேர் வர்றதுனால உனக்கு இங்க என்ன கிடைக்குது? ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது. உனக்கு வாரம் வாரம் வருமானமும் வருது. அதுல என்னென்ன வருமானம்லாம் இருக்குன்றத பார்த்துக்கோ. சரிங்களா? டைரக்ட் இன்கம், டீம் இன்கம் இதான் சொல்லணும். சரிங்களா? உனக்கு கீழ 2 பேர் வராங்கப்பா. அவங்ககிட்ட என்ன சொல்ல போற? நான் ஒரு கடை ஆரம்பிச்சா என் கடையில நீ பொருள் வாங்க மாட்டியா? எனக்காக ஒரே ஒரு தடவ பொருள் வாங்கு. ரூ. 6,200 குடுத்து எனக்காக ஒரே ஒரு மாசம் மளிகை சாமான் வாங்கு. நல்லா இருந்துச்சு அப்படின்னா என் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணு. இப்படின்னு சொல்லி உன்ன நம்புறவங்க 2 பேருக்கு இந்த வாய்ப்பு குடுத்து, அந்த வாய்ப்பு மூலமா உனக்கு எவ்வளவு வருமானம் வரும்னா ரூ. 600 வரும். 2 பேரும் சேர்ந்தா ரூ. 600 தான் வருமா? அப்படின்னு நீங்க டவுட் இருக்கு அப்படின்னா, இருக்கு. சரிங்களா? 2 பேர நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால எனக்கு ரூ. 600 வந்திருக்கு. அடுத்த வாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த 2 வாரம் கூட அந்த 2 பேரோடவே நீ என்ன பண்ணணும்? லைஃப் டைம் அவங்க கூட டிராவல் பண்ணணும். அவங்களுக்கு ப்ராடக்ட் வந்துச்சா பார்க்கணும். அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கான்னு கேட்கணும். யூஸ் பண்ணி பார்த்தீங்களான்னு கேட்கணும். இது யூஸ் பண்ணி நல்லா இருக்கு அப்படின்னா, என் கூட ஏன் சேர்ந்து நீ பிசினஸ் பண்ணக்கூடாது? நீங்க 2 பேர் வந்ததுனால எனக்கு ரூ. 600 கிடைச்சது. உங்களுக்கும் நான் இந்த வாரம் ரூ. 600 சம்பாதிக்க வைக்கிறதுக்கு நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க 2 பேரையும் ரூ. 600 சம்பாதிக்க வச்சா உங்களுக்கு எவ்வளோ வரும்? ரூ. 1,200. அதுதான் டீம் ரெஃபரல் இன்கம். நீ ரெஃபர் பண்ணதுனாலயும் உனக்கு வருமானம் வருது. உனக்கு கீழ இருக்கிறவங்க நீ பண்ண விஷயத்தையும் பண்றதுனால உனக்கு டபுளா இன்கம் வருது. அதுக்கப்புறம் இந்த கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ லெஃப்ட்ல 30, ரைட்ல 30, 60 பிவி, 100 பிவி. இந்த பிவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங்ல இருக்கிறவங்களுக்கு புரியும். புதுசா வந்து நம்மள மாரி வந்து புதுசா நெட்வொர்க்கிங் வரவங்களுக்கு பிவின்னா என்னது? பிவின்னா என்னது? 60 பிவின்னா 100 பிவின்னா என்னன்னுலாம் தெரியாது. கேரி ஃபார்வர்ட்லாம் என்னன்னு தெரியாது. அதெல்லாம் உள்ள ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தெளிவா சொல்லிக்கலாம். இப்ப சொல்ல வேண்டியது, ஓகே. 2 பேர நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணா நம்மளுக்கு ரூ. 600 வருது. அவங்க 2 பேரும் ரூ. 600 சம்பாதிக்க வச்சா நம்மளுக்கு ரூ. 1,200 வருது. அவ்வளோதான். சரியா? சரி, இதுல மல்டிபிள் ஐடிஸ் இருக்குப்பா. நீ ஒரு ஐடி எடுக்கிறதுனால ஒரு பேர் மேட்ச்க்கு ரூ. 600 வருது. அதே பேர் மேட்ச்க்கு உனக்கு டபுளா வேணும் அப்படின்னா, நீ 3 ஐடி பிளான்ல வரலாம். 7 ஐடிலாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதெல்லாம் உள்ள வந்து மல்டிபிள் ஐடிஸ கிளியரா சொல்ல வச்சிடலாம். சரிங்களா? ஒரு ஐடி, 3 ஐடி. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஐடி எடுத்து உள்ள வரட்டும். சரிங்களா? நீங்க 1 1/2 மணி நேரம் பேசி 7 ஐடி எடுக்கிறதுக்கு, ஒரு 1/4 ஹவர்ல 4 பேர்கிட்ட பேசி, அதே 4 ஐடி 3 பேரு 4 பேர்கிட்ட 3 ஐடி எடுத்தா கூட 12 ஐடி எடுத்துடலாம் 1 ஹவர்ல. ஸோ எவ்வளோ டைம் கம்மி பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஆளுக்கு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, ஒரு நாளைக்கு 5 பேர்கிட்ட தான் நீங்க பேச முடியும். அதே நீங்க ஒரு 1/4 ஹவர்லேருந்து 20 நிமிஷம் பிரசன்டேஷன் குடுத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு சாலிடா 15லேருந்து 20 பேருக்கு நீங்க பிரசன்டேஷன் ஒன் டூ ஒன்னே குடுக்க முடியும். ஸோ அதனால ஷார்ட் அண்ட் கிரிஸ்பா வச்சுங்க. ஸோ இதெல்லாம் பண்றதுனால நம்மளுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் இருக்குப்பா, அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருங்க. இந்த டைமண்ட், பிரசிடென்ட் டைமண்ட் இதெல்லாம் வேணாம். ஃபர்ஸ்ட்டு அவன ஒரு ஐடியத்து உள்ள கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் போதும். சரிங்களா? ஸோ நான் ஆரம்பிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா, 8:45 9:05க்குலாம் நான் வந்து உங்களுக்கு எடுத்தே முடிச்சுட்டேன். சரிங்களா? இவ்வளோ தான் கவர் பண்ணணும். இத தவிர வேற எதுவுமே சொல்லக்கூடாது. சரிங்களா? கம்பெனி டீட்டெயில்ஸு 6 பாயிண்ட். சரிங்களா? இத வந்து ஒரு 5 நிமிஷத்துல சொல்றோம். கிட் டீட்டெயில்ஸு ஒரு 7 நிமிஷம். இன்கம் பிளான் 7 நிமிஷம். ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா, 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துல முடிச்சிரணும். வேற எதுவுமே தேவையில்ல. சரிங்களா? இத குடுத்தா ஒரு ஐடி வந்துரும். ஒரு ஐடி வந்ததுக்கு அப்புறம் நீங்க 1 ஹவர் கூட உட்கார்ந்து பிரசன்டேஷன் குடுங்க. பிரச்சனையே கிடையாது. ஒருத்தர உள்ள கொண்டு வர்றதுக்கு இவ்ளோ விஷயம் இருந்தா போதும். சரிங்களா?
33 ஸ்லைடும் பார்த்து, மணினா என்ன? ட்ரீம்னா என்னன்னு தெரியுமா? காசு ரூ. 1 அந்த வருஷத்துல இருந்தது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டு எல்லாம் ஓகே. சரிங்களா? ஸோ அதெல்லாம் சொல்லும்போதே அவன் வந்து வந்து அ அவன் வந்து மைண்ட்ல வந்து என்ன கொண்டு வந்துருவான்னா, ஆஹா! எதையோ பெருசா ஏதோ தீட்ட போறான்டா அப்படின்னு. சரிங்களா? இது முடிச்சதுக்கு அப்புறம் க்ளோசிங்ல அத பண்ணுங்க. சரிங்களா? ஸோ உன்னோட வருமானம் எவ்வளோ? மாசத்துக்கு ரூ. 30,000 சம்பாரிக்கிற அப்படின்னா, 30,00,000 சம்பாதிக்க எத்தன வருஷம் உழைக்கணும்னு பாரு. அந்த ரூ. 30,00,000 இங்க 2 வருஷத்துல நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, நாம ஏன் ஒரு வாட்டி நம்ம அந்த கிராசரி வாங்கக்கூடாது? அந்த பெர்சனல் டச்சுலாம் க்ளோசிங்ல வச்சுங்க. பிரசன்டேஷன் குடுக்கும்போதே க்ளோசிங் குடுத்துருங்க. நெறைய பேர் பார்க்குறோம், வீடுக்குமே வந்து கண்ணுல தண்ணி வராத அளவுக்கு ஒரு கதை வச்சிருக்கு. எப்படி இருந்தது? இப்படி இருந்தது தெரியுமான்னு ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் இந்த நாப்கின் கிட்ட டெவலப் பண்றதுக்கு ஒரு கால் ஹவரு. ஃபுட் பேட்ச பத்தி சொல்றதுக்கு ஒரு கால் ஹவரு. கிராசரில என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு அப்படியே ஒப்பிச்சுட்டு தள்ளிர்றது. இதெல்லாம் தேவையில்ல. இவ்ளோ எடுத்தாலும் அவனுக்கு என்ன புரியும் அப்படின்னா, ஓகே இங்க காசு குடுத்து மளிகை சாமான் வாங்க சொல்றாங்க. நல்லா இருந்தா 2 பேரும் ஆள் சேர்க்க சொல்றாங்க. ஆள் சேர்த்தா காசு வருது. இதுதான் அவனுக்கு சேரும். நீங்க 1 ஹவர் குடுத்தாலும், 1 1/2 ஹவர் குடுத்தாலும் பிளான் டீட்டெயில்ஸ்ல இதான் சொல்லுவாங்க. சரி இதுதான் உங்களுக்கு புரியும் புது கெஸ்ட்டுக்கு. அது 20 நிமிஷத்திலேயே நம்ம வந்து புரிய வச்சிடலாம். ஸோ இவ்ளோ தான் வந்து நீங்க கவர் பண்ண வேண்டியது. சரிங்களா? ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, கிறிஸ்பா எனக்கு ஃபோன் பண்றோம்ல, "சார் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சார் கனெக்ட் ஆயிருக்கான். ஒரு 5 நிமிஷத்துல இவனுக்கு பிளான் குடுங்களேன்" அப்படின்னுவான். 5 நிமிஷத்துல நான் வந்து பிளானே குடுக்க மாட்டேன். என்னால குடுக்க முடியாது. மினிமம் 1/4 ஹவராச்சும் குடுத்தா தான் என்னால குடுக்க முடியும். 5 நிமிஷத்துல என்னால பிரசன்டேஷன் குடுக்க 2 மினிட்ஸ் மேக்மேற "சார் நீங்க சொல்லுங்க சார் நான் புரிஞ்சுக்கிறேன்னு" கெஸ்ட் அதுக்கு மேல. சார் எனக்கு இதெல்லாம் தெரியும் சார். சும்மா சொல்லுங்க அப்டின்னுவான். இல்ல சார் உங்களுக்கு புரியும். ஆனா எனக்கு 2 நிமிஷத்துல உங்களுக்கு புரியிற மாரி எனக்கு சொல்ல வராது. எனக்கு ஒரு கால் ஹவராச்சும் வேணும் சார் அப்டின்னு சொல்லிடுவேன். நான் அது ஃபோன்ல பிரசன்டேஷன் குடுக்கணும் அப்டின்னானா, 5 நிமிஷம்லாம் குடுக்க மாட்டேன். ஒண்ணு Zoomக்கு வாங்க, இல்லன்னா நேர்ல அப்பாயின்ட்மென்ட் குடுங்க. சரிங்களா? இந்த 15 மினிட்ஸுக்கும் நான் வந்து ஃபோன்ல தான் குடுப்பேன் அப்டின்னா முடியாது. இம்பாக்ட்டே இருக்காது. சரிங்களா? ஸோ இவ்ளோ தான் நீங்க கவர் பண்ண வேண்டியது. ஸோ இந்த விஷயத்த நீங்க பண்ணாலே போதும். நிச்சயமா ஐடியா வந்துரும். சரிங்களா? நான் இப்படி குடுத்துலாம் நான் ஐடியா எடுத்திருக்கேன். ஸ்பாட் ஐடியா எடுத்திருக்கேன். 3 ஐடியா எடுத்திருக்கேன். 7 ஐடியா எடுத்திருக்கேன். 15 ஐடியா எடுத்து கூட எடுத்திருக்கேன். சரிங்களா? அப்போலாம். ஸோ இவ்வளோ தான் குடுக்கணும். சரிங்களா? ஏன்னா வந்து பிசினஸ் பண்ற ஐடியா இருக்கிறவன் தான் என்ன பண்ணுவான்? டிராவல் பண்ணி பிஓஎம்க்கே வருவான். பிரான்ச் ஆஃபீஸ்க்கே வருவான். அவன போட்டு நசுக்கி கிசுக்கி இப்ப ரூ. 30,000 குடு 7 ஐடி போடலாம் அப்படின்னு சொன்னா, ஓட்டுருவாங்க. ரூ. 6,200 அவனால 2 நாள்ல புரட்ட முடியும். எவ்வளோ ஏழையா இருந்தாலும் 2 நாள்ல ரூ. 6,200 புரட்ட முடியும். இல்லன்னா அப்பவே அவன் கையில இருக்கும் வச்சு கூகுள் பே பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஐடி எடுத்து முதல்ல உள்ள கொண்டு வந்துருங்க. சரிங்களா? ஸோ இன்னொரு விஷயம் வந்து அன்னைக்கு சூப்பரா வந்து நம்ம தணிகோல் சார் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ நம்ம வந்து ஒரு பிஓஎம் ஆகட்டும், இல்ல வந்து ஒன் டூ ஒன் ஆகட்டும், இல்ல வந்து ஹோம் மீட்டிங் ஆகட்டும். ஸோ எல்லாத்துக்குமே இவ்வளோ தான் டைம் கொடுக்கணும். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் சரிங்களா? அந்த 5 மினிட்ஸ்ல உங்களையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கணும். கெஸ்ட்ட பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்குள்ள ஒரு இன்டராக்ஷன் கிரியேட் ஆயிருக்கணும். அடுத்தது 5 மினிட்ஸ்ல கம்பெனி டீட்டெயில்ஸ். அடுத்த 5 மினிட்ஸ்ல கிட் டீட்டெயில்ஸ். இன்கம் பிளான் 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் குளோசிங் வித் ப்ரூஃப். நீங்க எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்கன்ற ப்ரூஃப். நானும் இப்படிதான் வந்து உட்கார்ந்து கேட்டேன். 2 வருஷத்துல இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன். அதுக்கான ப்ரூஃப். என் டீம்ல இவ்வளோ பேர் இருக்காங்க. நானும் டைமண்ட் டைரக்டர்ன்ற லெவலெல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்ற ப்ரூஃப நீங்க காமிக்கணும். ஸோ எக்காரணத்த கொண்டும் மணிக்கு நீங்க கேரண்டி நிக்கக்கூடாது. என்ன மணி? நீ குடுக்குற காசுக்கு நான் கேரண்டி. உனக்கு ரிட்டர்ன் வரலன்னா என்ன கேளு அப்படின்னு ராங் ஸ்டேட்மெண்ட் குடுக்கக்கூடாது. அடுத்தது ப்ராடக்ட் கேரண்டி குடுக்கலாம். சரிங்களா? ப்ராடக்ட் தரமா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு நீங்க தைரியமா சொல்லலாம். அண்ட் வந்து நீ வொர்க் பண்ணா தான் உனக்கு இன்கம் கேரண்டி. சும்மா இருந்தா காசு வருமா அப்படின்னா, நிச்சயமா வராது. சத்தியமா வராது. அப்படின்றத சொல்லிடுங்க. வேலை செஞ்சா மட்டும் தான் இன்கம் கேரண்டி அப்படின்ற விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணணும்? கவர் பண்ணணும். ஸோ ஒரு 30 டூ 35 மினிட்ஸ் மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்லேருந்து க்ளோசிங்குள்ள முடிச்சிரணும். இதுல பிளான் பிரசன்டேஷன் 15 டூ 20 மினிட்ஸ் தான். இப்படி மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 15லருந்து 20 ஒன் டூ ஒன்னே குடுக்கலாம். டப்பு 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 டப்புன்னு முடிச்சுட்டு அனுப்பிச்சுட்டே இருக்கலாம். 1/2 அன் ஹவர்ல வந்து பார்த்து ஃபார்ம ஃபில் பண்ணிட்டு, 2 நாள்ல காசு ரெடி பண்ணிட்டு என்ன கூப்பிடுற அப்படின்னு நாம வந்து என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு ஐடியா குடுக்கலாம். இல்ல நான் வந்து அவங்க ஐடி போடுற வரையும் விடமாட்டேன் அப்படின்னா, தூங்கிருவாங்க 2 ஹவர் நம்ம பிரசன்டேஷன்லாம் குடுத்தோம்னா. சரிங்களா? ஸோ முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? கம்பெனி டீட்டெயில்ஸ், கிட் டீட்டெயில்ஸ் கிட் டீட்டெயில்ஸ்ல 3 கிட்ட தான் வந்து கவர் பண்ணும். இன்கம் பிளான்ல ஒரு ஐடி 3 ஐடி தான் மல்டிபிள் ஐடி சொல்லணும். டைரக்ட் இன்கம், டீம் இன்கம் அவ்வளோதான். இத தவிர வேற எதையும் கவர் பண்ணாதீங்க.
இத சொன்னாலே போதும். அது இல்லாம நாமளும் வெக்ஸ் ஆக மாட்டோம். 2 மணி நேரம் பேசி என் ஃபோனே எடுக்க மாட்றான் என்னடா! அப்படின்னு சொல்லிட்டு என் டைமே வேஸ்ட்டா போச்சு அப்படின்னு. இது நீங்க கால் ஹவர்ல குடுத்து பாருங்களேன். என்னடா இது கால் ஹவர் குடுத்து ஐடி வந்துருச்சுன்னா உங்களுக்கு இன்னும் தெம்பாயிடும். பரவாயில்லையே அப்படின்ட்டு. 2 ஹவர் குடுத்து வராம இருக்கிறதுக்கு, ஒரு கால் ஹவர் 20 நிமிஷத்துல குடுத்து ஒரு ஐடியா எடுக்கிறது எவ்வளவோ மேல். சரிங்களா? நாமளும் எனர்ஜியா இருப்போம். ஓகே இன்னைக்கு 20 பேருக்கு ஒன் டூ ஒன் பிரசன்டேஷன் குடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு தெம்பு நம்மளுக்கு வரும். சரிங்களா? ஒரு நாள் ஃபுல்லா 5 பேருக்கு குடுத்து, அந்த 5 பேரும் வரலன்ற டவுன் ஆகுறத விட, ஒரு 20 பேர் குடுத்து ஒரு 2 ஐடி வந்தா கூட அன்னைக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆ சொல்லிக் குடுத்தேன். சொல்லிக் குடுத்துருக்கேன். இப்படிதான் நீங்களும் சொல்லிக் குடுக்கணும். ஸோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து டவுட் இருக்கு அப்படின்னா நிச்சயமா கேட்கலாம். ஸோ எஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எடுக்கலன்னா எடுத்துக்கங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா? இனிமேல் வந்து பிரசன்டேஷன் சொல்லிட்டு 1 ஹவர் உட்கார வச்சு பாவம் கெஸ்ட்ட கஷ்டப்படுத்தாதீங்க. அவனே வந்து என் வாழ்க்கை மாறிடாதான்ட்டு ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில வந்து உட்கார்ந்திருப்பான். அவன போட்டு உட்கார்ந்து, "டேய் நீ இப்படி ஆயிடு, அப்படி ஆயிடு, 2 கோடி சம்பாரிக்கலாம் ஒரே வருஷத்துல" அப்படி இப்படின்னு சிம்பிளா எடுத்துட்டு போங்க. "டேய் சேர்ந்துட்டியா? ஒரு வாரத்துல ஒரு ரூ. 10,000 சம்பாரிக்கிறதுக்கு நான் வந்து பிளான் தரேன். சேர்ந்து வொர்க் பண்ணுவோம்." அந்த ரூ. 10,000ல ரூ. 5,000 கிடைச்சாலும் அவன் வந்து உங்கள தூக்கி வச்சு கொண்டாடுவான். ஏன்னா, ஒரு வாரத்துக்கு பார்ட் டைம்ல ஒரு ரூ. 5,000 கிடைச்சா அந்த மாசம் ரூ. 20,000. ஒரு அடிஷனலா ரூ. 20,000 கிடைச்சா ஒரு குடும்பத்துல எவ்வளோ ஹாப்பினஸ் கொண்டு வரலாம் தெரியுமா? அந்த ஹாப்பினஸ்க்கு நீங்க ஒரு காரணமா இருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமா சொல்றேன், நம்ம கூடவே தான் இருப்பாங்க அந்த பிசினஸ்ல. சரிங்களா? உங்க பேர சொல்லி சொல்லியே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள பெரிய ஆள் ஆக்கிருவாங்க. சரிங்களா? ஸோ இத வந்து சிம்பிளா எடுத்துட்டு